ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்பெக்டிங் மாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்களை ரேண்டமாக நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நானும் மேரேஜ் ஆன 2 மந்த்லேயே கன்சீவ் ஆகிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ப்ரெக்னென்சி அபார்ஷனில் முடிஞ்சிருச்சு. அந்த சமயத்தில் தான் டாக்டர் என்கிட்ட ஒரு 3 மாதம் கேப் விட சொன்னாங்க. நானும் விட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் என்னுடைய பீரியட்ஸும் இர்ரெகுலராக இருந்துச்சு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, இப்போ தான் அபார்ஷன் ஆகிருக்கு, ஸோ பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கும் சரி, பிளட் ஃப்ளோ சரியாக வர்றதுக்கும் சரி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினச்சேன். அதே மாதிரியே ஒரு 3 மந்த் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் எனக்கு பீரியட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரெகுலராக இல்லை. அதையும் மீறி பீரியட்ஸ் ஆனால் கூட பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிம்டம்ஸ் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதை பற்றி கேட்கறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போது என்னோட டாக்டர் எனக்கு பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுக்க சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. நானும் அதே மாதிரியே பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே போய் அந்த ஹார்மோன் டெஸ்ட்டை எடுத்தேன். அதில் ப்ரோலாக்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. அதை செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 மந்த்துக்கு எனக்கு டேப்லெட் கொடுத்தாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 2 மந்த்துக்கு டேப்லெட் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரியே பீரியட்ஸ் ஆகி செகண்ட் டே போய் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ப்ரோலாக்டின் லெவல் கம்மி ஆயிடுச்சு, கரெக்டான அளவு இருந்துச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்களும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு டைமும் எனக்கு பீரியட்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா, நான் ஒரு மோசமான அன்ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அதை சரி பண்ணுறதுக்கு நான் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணேன்னா, டெய்லியும் ஒரு கரெக்டான அளவுக்கு ட்ரை ஃப்ரூட் எடுத்துப்பேன், ட்ரை நட் எடுத்துப்பேன். நான் மட்டும் இல்லை, இது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டும் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. சரியான டைமில் தூங்குறதுலேருந்து சரியான டைமில் எழுந்திருக்கிற வரையும் எல்லாத்தையுமே நாங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். இதில் முக்கியமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் என்னென்னா, ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணது. சீரியஸாக சொல்கிறேன், அடுத்த ஒரு 3 to 5 மந்த் வரையுமே நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடவே இல்லை. கம்மியாக சாப்பிட்றோங்கிறத காட்டிலும் நாங்கள் சுத்தமாகவே விட்டுட்டோம். டோட்டலாக நாங்கள் போய் எதுவுமே சாப்பிடலை. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஓவராக பர்கர்லேருந்து ஃப்ரைட் ஐட்டம் வரை எல்லாமே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டோட்டலாக அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் டீ காஃபி நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. சுகர் ஐட்டம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு ஸ்வீட்டே செய்கிறாங்க, அதில் சுகர் போட்டு செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் அதை எடுத்துக்கவே இல்லை. அது இன்ஃபேக்ட் அது வீட்டிலையே செஞ்சால் கூட நாங்கள் அதை எடுத்துக்காமல் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் 45 நாள் சொல்லுவாங்கள்ல, அதாவது 1 மண்டலம். அந்த 1 மண்டலத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே சேர்ந்து டெய்லியும் சாப்பாடு டின்னர் முடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டு அதுக்கப்புறம் டெய்லியும் அந்த 45 நாளைக்கும் ஒவ்வொரு செவ்வாழைப்பழம் நான் தொடர்ந்து சாப்பிட்டோம். அது ரொம்ப பெரிய கேம் சேஞ்சர் மாதிரி எங்கள் லைஃப் ஸ்டைலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா, மார்னிங் தோசை இட்லி, அதுக்கு பதிலாக கருப்பு கவுனி கஞ்சி ஃபாலோ பண்ணோம். மத்தியானத்துக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், அதிகமாக வெஜிடபிள், அதிகமான ஃப்ரூட், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நைட்டுக்கு நிறைய பேர் எங்களை சப்பாத்தி ஃபாலோ பண்ணுங்க, அது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் எனக்கோ சரி இல்லை என் ஹஸ்பண்டுக்கும் சரி அதில் உடன்பாடு இல்லை. ஸோ தோசை இட்லி அது மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தியான தோசை, ஒரு பச்சரிசி தோசை, பச்சை பயிர் தோசை, பீட்ரூட் தோசை, அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தோம். அதுவும் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம், சாக்லேட், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். தினமும் ஒரு 1/2 hour ஆகுது, காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ ஒரு வேலையில் நாங்கள் வாக் பண்ணோம். கரெக்டான டைமில் தூங்கினோம், கரெக்டான டைமில் எழுந்திரிச்சோம். ஒரு 10 o'clock நாங்கள் தூங்கிடுவோம். மார்னிங் ஒரு 6 o'clockலேருந்து 6:30 மேக்ஸிமம் நாங்கள் எழுந்திரிச்சிருவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உடல் சூடு. நம்மளோட உடம்பு ரொம்ப ஓவராக ஹீட்டாக இருந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகும்னு பெரியவங்கலாம் சொன்னாங்க. ஸோ வாரத்தில் 2 நாளைக்கு 2 பேருமே எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம். ஏன்னா அது உண்மையாகவே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையிறது எனக்கே ஃபீல் ஆச்சு.
அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கர்ப்பப்பைக்கு வந்துட்டு கருவேப்பிலை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கிராமப்புறத்துலலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது வெறுமனையாக சாப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் மோரில் அடித்து டெய்லியும் வெறும் வயிற்றுல ஒரு 3 மாதமாக கண்டினியூஸாக குடித்தேன். அது வந்துட்டு எனக்கு ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதை காட்டிலும் எனக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத்து இந்த மாதிரியான சில இதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையை வாரத்தில் 3 நாளைக்கு நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி 2 பேருமே சேர்ந்தே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் மாற்றினேன் அப்படின்னா, ஓவராக மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்களை நான் குறைச்சிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி இப்போ மொபைல் பார்க்குற டைமில், டிவி பார்க்குற டைமில் நான் வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு கேக் செய்கிறது அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது வந்துட்டு ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் எனக்கு கிடச்சிது. அப்புறம் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணேன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு முக்கியமாக, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அதெல்லாம் விஷயமே கிடையாது. இதை ஒன்றை ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது. என்ன வேணாலும் நடக்கட்டும், என்னால் போடுற எஃபோர்ட்டை நான் போடுறேன். அதுக்கு ரிசல்ட் எப்படி பாசிட்டிவாக இருந்தாலும் ஓகே, நெகட்டிவாக இருந்தாலும் ஓகே, ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இல்லையா, இத்தனையும் ஃபாலோ பண்ணி எனக்கு 1 மந்த்லேயோ இல்லை 2 மந்த்லேயோ ப்ரெக்னென்சி நிற்கலை. ஸோ அந்த ஒவ்வொரு டைமும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டா கூட நான் வேறு விஷயங்களில் என்னோட கான்சன்ட்ரேட்டில் கொண்டு போய் நான் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, பீரியட்ஸ் ஆகிட்டோம், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வர ஆரம்பித்தேன். உண்மையை சொல்லப்போனால் நான் இவ்வளோ ஃபாலோ பண்ணதில் எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா, நான் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தது தான். இத்தனை ஃபாலோ பண்ணியும் எனக்கு ஒரு 2 மந்த்லேருந்து 3 மந்த் வரையுமே எனக்கு ப்ரெக்னென்சி நிற்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் டிசப்பாயிண்ட் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை டைவர்ட் பண்ணி வேறு இதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஜாப்லேயும் நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்கை நான் கொண்டு வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க எல்லாமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிது. ஸோ நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எந்த மாதிரியான தவறுகளை செஞ்சிட்ருந்தீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அது சாப்பிட்ற சாப்பாட்டு ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை தூங்குறதுலேருந்து எழுந்திரிக்கிறதுலேருந்து நீங்கள் எந்த மாதிரியான அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து எதையெல்லாம் ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும், எதையெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர பாருங்க. ஏன்னா சடனாக யாருனாலையும் அதுலேருந்து டக்குன்னு வெளியில் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை பண்ணியுமே நமக்கு இந்த மந்த் பீரியட் ஆகிடுச்சே, ப்ரெக்னென்ட் ஆக முடியலையே அப்படிங்கிற தாட்டை மனசுக்கு கொண்டு போகாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு தாட் வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்மளால் எதையும் ஃபாலோவும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக நம்மளுடைய உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுங்கள். பேபிஸ் கண்டிப்பாக நிற்காமல் போகாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பழகுங்க. பாய்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணுறதுலேருந்து ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே சடனாக வெளியில் வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியில் வர முடியும். அவங்களும் இதெல்லாம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இதுவே விமன்ஸாக இருந்தாங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம் எப்படி சாப்பிடணும், எந்த மாதிரியான ஹெல்தியான வேலை நம்மளோட மனசை நம்ம தயார்படுத்திக்கணும், நம்மளுடைய உடம்பை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரியே நான் அடுத்த வீடியோவில் எனக்கு ப்ரோலாக்டின் லெவல் அதிகமாக இருந்ததுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் காட்டுச்சு, டாக்டர் எந்த மாதிரியான டேப்லெட் எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை எப்படி ஃபாலோ பண்ணேன், டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ரோலாக்டின் லெவலை செட்டில் ஆக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஹோம் ரெமெடிஸை நான் எடுத்துக்கிட்டேன், எந்த மாதிரியான ஃபுட்டை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற எல்லா வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. தேங்க்யூ.